PS5 கட்டப்பை திருடன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பேர் வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெக் பாஸ் இவருக்கு ரிப்ளை பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸ்டார்ட்டிங்ல இவரு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு இல்லையா? நான் டெக் பாஸை விட்டு வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நிறைய ரீசனும் சொல்லியிருப்பாரு. அந்த ரீசனை கேட்டுட்டு தான் நான் இவருக்கே சப்போர்ட் பண்ணேன். என்ன இப்படி இவருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க ரிப்ளை பண்ண வீடியோவை நான் பார்த்த பிறகு, என்ன இவர் இந்த அளவுக்கு நம்மளை பொய் சொல்லி ஏமாத்திருக்காருன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இவருக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசியிருப்பேன். இவருக்கு கொஞ்சம் முட்டாளா இருந்திருக்காரு, ஏமாந்துட்டு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது இவர் நம்மளுக்கெல்லாம் பெரிய கேடி, இவர் முட்டாளெல்லாம் கிடையாது, நம்ம தலையில மிளகா அரைக்கிற அளவுக்கு புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டு, அப்படி நம்ம சுதர்சன் சொன்ன போய் என்னென்ன டெக் பாஸ்ல வீடியோ போட்டாங்க பாத்தீங்களா? அவங்க என்ன மாதிரி வீடியோ போட்டாங்க, எப்படி கரெக்டா ஆதாரத்தோட வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வசமா மாட்டினாரு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களோட எமோஷன்ஸை தூண்டி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஹைப் ஏற்றி வியூஸ் கொண்டு வரதோ இல்லை அதிக சப்ஸ்கிரைபர் கொண்டு வரதோ எங்களோட நோக்கம் கிடையாது. மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்காகவும் வீடியோ போடல, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வியூஸுக்காகவும் வீடியோ போடல அப்படின்னு இவங்க சொல்கிறத கேட்டுட்டு, அட இவங்க போய் தான் சொல்லுவாங்க, இது மாதிரி சொல்லிட்டு அது மாதிரி தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இவங்க வீடியோ பார்க்க தான் தெரிஞ்சிச்சு ஓரளவுக்கு நல்லாவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க வீடியோ நான் பார்க்கறதுக்கே போகல, சும்மா போய் கமெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு வரலான்னு போனேன். ஆனால் ஓகே இவங்க என்னதான் சொல்றாங்க, ஒரு வாட்டி கேட்டுட்டு ஒருமே தான் ஃபுல்லா பார்த்தேன். அப்பதான் எனக்கு உண்மை என்ன அப்படின்னு தெரிய வந்துச்சு எனக்கும். நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும், அதுக்கான ஒரு ஃபேக்டை மட்டும் பேசுற ஒரு வீடியோ தான். அந்த டைம்ல யூடியூப்ல என்ன கிடைச்சிட போகுதுன்னு அவங்க ஃபேமிலி கூட அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணாங்க. உள்ள ஸ்டார்டிங்ல இருக்கப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் போக 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 அதுவா தானா வளரும் தம்பி அப்படின்னு சொன்னாரு. சத்தியமா அந்த வார்த்தையை நான் நம்பல, விஜயகார்த்திகேயன் சொன்னதை. அப்படி வந்த சுதர்ஷனுக்கு அந்த டைம்ல எங்க கிட்ட ஒரு 7-8 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய ஒரு சேனல்ல டெக் சம்பந்தமான கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ண சொன்னோம். ஆப்வியஸா அது சுதர்ஷனோட விஷ் தான், டெக் சம்பந்தமா போடுறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஓரளவு பெட்டரான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ 1 மில்லியன் எங்களோட தமிழ் சேனல் தொட்டுச்சு. 1 மில்லியன் வரையும் நான் அதில் டெக் வீடியோஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆப் ரிவ்யூ, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்படி பெட்டரான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் போது ஏன் நம்ம தனியா ஒரு டெக் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு விஜய் வந்து சொன்னாங்க. ஸோ அப்படி 2018 உருவானது தான் டெக் பாஸ். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, டெக் பாஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாலே ஒரு சேனல் இருந்திருக்கு. அதுலயும் நம்ம சுதர்சனக்காரு பாத்தீங்களா, அவரு தான் வீடியோ எல்லாம் போட்டு இருந்திருக்காரு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இது மாதிரி போட சொல்லி. டெக் பாஸே வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி ஒரு சேனல் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் தான் ஓபன் பண்ணது போல இருக்கு. சரி வாங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்போம். ஆனா டெக் பாஸ் ஆரம்பிச்சதுல சுதர்ஷனுக்கு உடன்பாடே கிடையாது. ஸோ எனக்கு என்ன மைண்ட் அப்படின்னா, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்க ஒரு சேனல்ல நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா எனக்கு பெருமையா, 0 சப்ஸ்கிரைபர்லாம் ஆரம்பிக்கிறது எனக்கு இதா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனல்ல வீடியோ போடுறது பெருமையா இல்ல 0ல இருந்து ஆரம்பிக்கிறது பெருமையா அப்படின்னு 5 வருஷம் இருக்கு அந்த டைலாக அவர் விட்டு. இதை எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இல்ல. அதோ நம்ம தலைவர் ரீசெண்டா உருட்டி இருப்பாரு, அதை உங்களுக்காக போட்டு காட்டுறேன், பார்த்துட்டு வாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது. இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து ஒருத்தன் வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறானா அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஸோ சேம் பட் டிஃப்ரெண்ட்டுங்க. ஏன்னா அப்பயும் அதே டைலாக், இப்பயும் அதே டைலாக். முதல்ல 1 மில்லியன் சேனலை விட்டுட்டு 0ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு என்னால இதுவுங்க அப்படின்னு சொன்னாப்புல, இப்போ அவ்வளோ பெரிய சேனலை விட்டுட்டு 0ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு என்ன முட்டாளா? அதே டைலாக் தான். என்ன ப்ரோ டைலாக் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கு. எனக்கு சத்தியமா வேணாங்க அப்படின்னு நான் சொல்லி விஜயன்ட்ட சொன்னேன், முருகேஷன் சொன்னேன். சொல்ல போனா நல்லா எஸ்டாப்ளிஷ்டு சேனல்ல கண்டென்ட் போடுறப்பதான் அவனுக்கு பெனிஃபிட் அதிகம். சோ இது வந்து இப்ப புதுசா 0ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறப்ப இதுல என்ன பெருசா பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அவன் அதுல தயக்கத்திலே இருந்தான். இல்ல நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லி 2 பேருமே சொன்னாங்க. ஸோ ஆரம்பிச்சு ஏனோ தானோ அப்படின்னு நான் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம தான் கம்பல் பண்ணோம், இல்ல நீ இதுலயே இனிமேல் போடு, இதுல போடாத அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணதே நம்ம தான். ஸோ ரெகுலரா போட ஆரம்பிச்சான், அது கொஞ்சம் வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சது டெக் பாஸ். அப்படி ஸ்டார்ட் பண்ண டெக் பாஸ்ல என்ன டேர்ம்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே எங்க 2 பேரோடது. அதுல சுதர்ஷனுக்கு எந்த உரியும் கிடையாது. சேனல் மூலமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருதோ அதுல அப்படியே 1/3 சுதர்ஷனுக்கு கொடுத்துருவோம். பட் கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சுன்னா டீம் கொஞ்சம் பெருசாச்சு, நிறைய பேர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒர்க் சுதர்ஷனோடது அப்படிங்கறதுனால ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும் சேலரி என்னவோ அந்த சேலரியை கழிச்சிட்டு 1/3 அப்படியே சுதர்ஷனுக்கு கொடுத்துருவோம். என்ன எல்லா செலவும் போகுதோ அதுதான் வந்து கடைசியில மிச்சம் இருக்கிறத நாங்க 3 பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ஆபீஸ், அதுக்கான மெயின்டெனன்ஸ், அதுக்கு வாங்கக்கூடிய சிஸ்டம், இபி பில், இந்த மாதிரி எல்லாமே எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுக்கும் சுதர்ஷனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆபீஸ் காசு இது அப்படின்னு நீங்க சொல்றீங்க சுதர்சன் ப்ரோ. அதாவது வளர்றதுக்கு முன்னால நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பேசிருக்கீங்க, இப்போ வளர்ந்துட்டீங்கல்ல, அதனாலதான் இந்த அளவுக்கு போல இருக்கு. அதாவது
கோன் ஐஸை பார்த்தா குச்சி ஐஸு கசக்குமா? பழசெல்லாம் மறந்துட்டீங்களா சுதர்சன் ப்ரோ? இந்த ஐடி எல்லாமே நான் கட்டுறது இல்ல, கம்பெனி கட்டுறாங்க. அடடா கிரியேட்டர்ஸ் நாங்க வாங்கல. அடடா கிரியேட்டர்ஸ்ல எங்களுக்கு ஷூட்டுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ டெக் பாஸ் வந்து எங்களோட சேனல் கிடையாது, அடடா கிரியேட்டர்ஸோட சேனல். ஸோ அவங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் எல்லாமே. நாங்க வந்து கண்டென்ட் கிரியேஷன்ல வந்து இருப்போம். இது வந்து இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடடா கிரியேட்டர்ஸ். ஸோ நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்க ஒர்க் பண்ணுவோம். இதுல முக்கியமான டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா, சுதர்ஷன் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் தான், சேனல் வந்து எங்களோடது. இப்படிதான் ஸ்டார்டிங்லேயே டேர்ம்ஸ் இருந்தது. சரி, நம்மளை பற்றிய வரலாறு போதும். அவங்களோட அந்த வீடியோ அலிகேஷன்ஸ்க்கு வந்து டைரெக்டாகவே அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? அவங்க முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரட்டும். நான் போன வீடியோவில் சுதர்சன் இருக்கார் பார்த்தீங்களா, இவருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கான காரணம் 2 பாயிண்ட்டு தான். ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கேட்டதுக்கு 15 கோடி கேட்டாங்க அப்படின்னு இவர் சொல்லியிருப்பாரு. இன்னொன்று ஒன்று சொல்லியிருப்பாரு, இது மாதிரி வர வேண்டிய காசு வந்து பெண்டிங்கில் இருக்குது, அதுவும் தர முடியாது. ஒரு 50 லட்சம் 60 லட்சம் இருக்குது, அதுவும் தர முடியாது. ₹1 கூட இந்த சேனல் தரப்புலேருந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இவர் சொல்லியிருப்பாரு. இந்த 2 ரீசன் என்ன இப்படி அநியாயம் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் இவருக்கு சப்போர்ட் பண்ணேன். அவங்க சொல்கிறத கேட்டால் இவர் சொன்னதே பொய் தாங்க. அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் சுதர்ஷனை போகவே சொல்லலை, அது அவனோட முடிவு. எங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். அதனால தான் ஐ குவிட் டெக் பாஸ் அப்படின்னு போட்டாங்களே தவிர எங்கேயுமே நாங்கள் பிடிச்சு தள்ளணும் அப்படின்னு சொல்லலை. பட் இன்டைரக்டாக அந்த மாதிரி மீன் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்கள தான் வெளியே போயிட்டாங்க. அதை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி அவங்களோட மெயின் அலிகேஷனே என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் 90% ஆர்கானிக் கண்டென்ட், 10% பெய்ட் கண்டென்ட்னு சொன்னாங்களே. ஏன்னா வந்ததே அவ்வளோதாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு சேனலுக்கு எவ்வளோ பெய்ட் கேம்பெயின்ஸ் வந்திருக்கும்? என்னமோ 100% பெய்ட் கேம்பெயின்ஸ் வந்து அதில் 90% வேணாம்ப்பா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு 10% மட்டும் பண்ணிட்டு 90% ஆர்கானிக் கண்டென்ட் பண்ண மாதிரி பேசுவாங்க. ஆனால் ஃபேக்சுவலாக வந்ததே 10% தான். இதுலேயுமே நிறைய இது வரலன்னு ஃபீல் பண்ணவர் தான் சுதர்ஷன். இப்போ என்னோட பேமெண்ட் வந்து இது, அப்போ என்னோட பேமெண்ட் அது, நீ வந்து இப்போ இருக்கிற பேமெண்ட் வந்து எனக்கு பண்ணிடு, நீ சொல்கிற சேஞ்சஸ் பண்ணி நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு என்ன பண்ணு, இந்த ப்ராடக்டோட ரியல் ஃபேக்ட் எங்களுக்கு தெரியும், எங்களோட ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இது எல்லாரும் வந்து ப்ரொமோட் பண்ணுற டைமில் நான் வந்து இதை எப்படி கொண்டு போகணுமோ அதை அப்படி கொண்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மிரட்டி விட்டுருங்க. மிரட்டி விட்டுருங்க. வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் சூப்பராக பேசுறீங்க, ஆனால் உங்கள் வீடியோவில் அப்படியே ஆப்போசிட்டாக பேசுறீங்க. இப்போ ஒரு மாதிரி பேசுறீங்க, அப்போ ஒரு மாதிரி பேசுறீங்க. என்ன ப்ரோ, உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணும், மக்களை நம்ப வச்சு ஏமாற்றணும், அப்படிதானே? சரி வாங்க, அடுத்து என்னென்ன போய் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். ரியல்மி எல்லாம் பே பண்றது இல்லைன்றதுனால பண்ண வேணான்ட்டான். அப்ப 99% பெய்டு, 1% ஆர்கானிக்னு சொல்றாங்களே. இப்பவும் வந்ததே அவ்வளோதாங்க. ஆக்சுவலா அந்த டைம்ல கூட கேம்பெயினை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். பட் இப்போ 99% பெய்டுன்னு சொன்னதுல கூட நிறைய கேம்பெயின்ஸ் வந்து இது கரெக்டா இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ என்ன வந்ததோ அதை பண்ணியிருக்கிறோம். ஆர்கானிக் பண்ண வேண்டாம் அப்படின்னு எந்த இடத்துலயுமே நாங்க நிர்பந்தம் பண்ணதே கிடையாது. நீங்களே நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. ரீசெண்டா நம்ம டீம் வந்து சைனாவுக்கு போயிட்டு வந்தது கூட நாங்க எங்க சொந்த கை காசு போட்டு கிட்டத்தட்ட 18 நாள் வந்து டிராவல் பண்ணி 11 லட்சம் செலவு பண்ணி, அது எல்லாமே ஆர்கானிக் கண்டென்ட் தான், ஒரு இது கூட பெய்ட் கிடையாது. இதே மாதிரி நம்ம விஷன் ப்ரோ வாங்கி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷன் ப்ரோக்கெல்லாம் 5 lakhs அது செலவு பண்ணோம், அதுவும் ஆர்கானிக் கண்டென்ட் தான். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு லேக்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணி ஆர்கானிக் கண்டென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த இடத்துலயாவது ஆர்கானிக் கண்டென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோமா? கிடையாது. அப்போ 1% தான் ஆர்கானிக் கண்டென்ட் வந்தது அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? டீமை லீட் பண்ண அவர் தான். என்ன ப்ரோ சுதர்சன் ப்ரோ, கற்றுக்கின மொத்த வித்தையும் அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக திருப்பிட்டு இருக்கீங்க போல இருக்கு. செமையாக வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கேம் ஆடுறீங்க. சரி வாங்க, அடுத்தடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். சவுத் இந்தியாலே அதிக டீம் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ண ஒரு டெக் சேனல்னா அது டெக் பாஸ் தான். அவ்வளோ டீம் மெம்பர்ஸ் இருந்தாலுமே அந்த டீம் மெம்பர்ஸ் கிட்ட டைரக்டா போய் விஜய் வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்னா அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சுதர்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, எதுனாலும் விஜய் வந்து சுதர்ஷன் கிட்ட சொல்லணும், சுதர்ஷன் வந்து டீம் மெம்பர்ஸை வந்து கைட் பண்ணிப்பாங்க. ஸோ டீமோட டோட்டல் கண்ட்ரோலும் யார்கிட்ட இருந்ததுன்னா சுதர்ஷன் தான். நாங்க என்ன சொல்லணும் அப்படின்னாலும் சுதர்ஷன் கிட்ட சொல்லுவோம், சுதர்ஷன் டீம் கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருந்தாதான் அது ஒரே மாதிரி மெசேஜா கன்வே ஆகும். ஆளுக்கு வந்து டீமை டைரக்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதுல நாங்க தலையீடு வைக்கல. ஸோ இப்படி இருந்த டீமை ப்ராப்பரா கைட் பண்ணி நிறைய ஆர்கானிக் வீடியோ போடாதது எங்களோட மிஸ்டேக்கா அவரோட மிஸ்டேக்கா? அவங்க பேசுறத கேட்டாலே தெரியுதுங்க, கரெக்டாக பாயிண்டாகவும் தெளிவாகவும் பொறுமையாகவும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி எதுவுமே அவங்க பேசவே கிடையாது.
இவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதுக்கான ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டாக இருக்கும். வாங்க ஒன்று ஒன்றா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். வீடியோலாம் நாங்கள் அதிகமாக டெலீட் பண்ணுறதா சொன்னாங்க. பட் டெலீட் பண்ணலாமா அப்படின்னு சஜஸ்ட் பண்ணது ஒரே ஒரு வீடியோ தான். இந்த ஷார்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னு எனக்கு தெரியல. காமன் ஆடியன்ஸ்க்கு வந்து இது டெஃபினட்டா புரியாது. இது ரெலவெண்டா இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா ஓகே. ரெஸ்பான்ஸும் இல்லை, ரெலவெண்ட்டும் கம்மியா இருக்கு. என்ன கேட்டா இதை யூடியூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிடலாம், இன்ஸ்டால வேணா போட்டுக்கலாம். பட் எனிவே இது என்னோட சஜஷன். ஃபைனல் டெசிஷன் யாரோடதுன்னா சுதர்ஷனோட தான். சுதர்ஷன் அப்ரூவலோட தான் அந்த வீடியோ யூடியூப்ல இருந்து டெலீட் ஆகிருக்கும். அதனால டெக் பாஸ்ல ஃபைனலா வந்த எந்த கண்டென்ட்டா இருந்தாலுமே அது எடிட் பண்ணப்பட்டாலும் டெலீட் பண்ணப்பட்டாலும் எல்லாமே சுதர்ஷனோட அப்ரூவலோட நடந்ததுதான். அந்த வீடியோவை பற்றி பேசியிருப்பாரு. இது என்னுடைய சஜஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரே தவிர இதை நீ delete தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரூல் போட்டோ ஆர்டர் போட்டோ அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஓகேங்களா? அவர் அதை ஒப்பீனியனாக சொல்கிறாரு. அதை ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோதான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வீடியோவில் என்ன சொல்லியிருப்பார்னா, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா delete பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு delete பண்ணணும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லை, delete பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் வீடியோ போட்டிருப்பாரு. அந்த ஒரு பொய்யே போதும் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க. ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இவர் தான் அதில் ஓகேன்றாரு. அவர் பேசின ஆடியோவும் நம்மக்கிட்ட இருக்குது, இப்போ போட்டு காமிச்சேன். எந்த விதத்தில் சொல்கிறீங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா delete பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாரை ஏமாற்ற ட்ரை பண்ணுறீங்க மிஸ்டர் சுதர்ஷன்? என்னதான் பிரச்சனை? எதனால சுதர்ஷன் வந்து போனா? எப்பவும் போல மந்த் ஆன் மந்த் வந்து சுதர்ஷனோட ஷேர் அப்புறம் சேலரி ரிப்போர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் அன்னைக்கு 3 மணிக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணோம். வெயிட், இதில் ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணணும். சுதர்ஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கு, என்னோட சம்பளம் நிறைய மாதம் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஒவ்வொரு மந்த்தும் நம்ம அவனுக்கு பேமெண்ட்டை கிளியர் பண்ணியிருக்கோம். அதுக்குரிய ரெக்கார்ட் நம்மகிட்ட இருக்கு. செப்டம்பர் மந்த்துக்கான பேமெண்ட்டையுமே நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அட்வான்ஸாகவே. அது சுதர்ஷனும் அக்னாலேஜ் பண்ணியிருக்கான். ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, நான் வந்து உங்களை பர்சனலாக மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த நிமிஷம் வரைக்கும் சுதர்ஷன் குவிட் பண்ணுறதை பற்றி எங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு ஐடியாலேயே நாங்கள் இல்லை. 50 லட்சம் 60 லட்சம் பெண்டிங் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஏன் ப்ரோ அந்த வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடவே கிடையாது? ஆனால் நீங்கள் பேசுகிற வாய்ஸ் ரெக்கார்டும் இருக்குது, அவங்க உங்களுக்கு அமௌண்ட் அனுப்புகிற ப்ரூஃபும் இருக்குது. ஓகேங்களா? அவங்கக்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது, ஆனால் உங்ககிட்ட ஒரு ப்ரூஃபும் கிடையாது. நீங்கள் சொன்னதை வச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எல்லாருமே நம்பினாங்க. இப்போ எல்லாரையும் முட்டாளாக்கியிருக்கீங்க. சூப்பர் ப்ரோ, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வேஷம் போட்டு நடிச்சிருக்கீங்க. அவங்க பேசுறதுல அர்த்தமும் இருக்குது, ப்ரூஃபும் இருக்கும். நீங்கள் பேசுறதுல இது ரெண்டுமே கிடையாது. திடீர்னு வந்து சுதர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியலண்ணே, உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது, அதனால் நான் இந்த சேனலை விட்டு குவிட் பண்ணுறேன், இப்படியே இருந்தால் எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாது, அதனால எனக்கு எதுவுமே வேணாம். அது மட்டும் இல்ல முருகேஷ், அழுதான், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். எனக்கு சுகர் வந்துருச்சு, என்னால பேசக்கூட முடியல தொடர்ந்து அப்படின்லாம் சொன்னான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த டைம்ல அவனை கன்வின்ஸ் பண்றதுன்றது வந்து தப்பா பட்டது. ஏன்னா இவ்வளவு ஹெல்த் ரீதியா பாதிக்கப்பட்டவனை நம்ம கன்வின்ஸ் பண்ணி நம்ம சுயநலத்துக்காக வேலை செய்ய வேணாம் அப்படின்றதுனால, ஓகே சுதர்ஷன் உன்னோட முடிவை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இது பத்தி எதுனாலும் அப்புறம் பேசுவோம், ஒரு இயல்புக்கு வா அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். 2 டேஸ் கழிச்சு சுதர்ஷனுக்கு வந்து கால் பண்ணி பேசினாங்க. அப்போவுமே சுதர்ஷன் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரி, அதுக்கப்புறம் டைம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டான், ஓரளவு ரிலாக்ஸ் ஆகிருப்பான் அப்படிங்கிறனால நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன். 3 பேரும் பேசணும். ஸோ இதை நம்ம 3 பேரும் சேர்ந்து உருவாக்குன ஒரு சேனல். இதில் ஃபேஸ் ஆஃப் த சேனல் நீ இல்லாமல் ஒரு வேறொருத்தரை வச்சு நடத்தணும் அப்படின்னா டெக் பாஸ் வந்து பெரிய அளவில் வளராது. அதனால நீ இருக்கணும், நம்ம சேர்ந்து எப்பயும் போல ஒர்க் பண்ணுவோம். ஒரு சர்டன் டைமாவது ஸ்லோவா அதை அலைன் பண்றதுக்கு இருக்கணும் அப்படின்லாம் கேட்டோம். அது வந்து சுதர்ஷன் இல்லைண்ணே, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதனால உடம்புல ஏகப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், என்னோட கிரியேட்டிவிட்டியே போயிடுச்சு, அதனால என்னால் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, அப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கோ, ஒரு 10 டேஸ் வேணா எடுத்துக்கோ, 1 மந்த் வேணா எடுத்துக்கோ, இல்லை ஒரு 1 இயர் கூட எடுத்துக்கோ, அப்பப்போ ஒரு கெஸ்ட் மாதிரி கூட வந்துட்டு போ அப்படின்லாம் நிறைய பேசணும். பட் எந்த இதுக்குமே சுதர்ஷன் வந்து பிடி கொடுக்கல. நான் வரல, குவிட் பண்ணிக்கிறேன், எனக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சுதர்ஷனோட முடிவு இருந்தது. அதாவது அவனோட முடிவை தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் இதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும்ன்றதையும் அவனுக்கு நான் உடனே சொல்ல ஆரம்பிச்சேன். ரீசெண்டாக தான் நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து 6000 ஸ்கொயர் ஃபீட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணோம். நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது எப்போ இருந்ததுன்னா சுதர்ஷன் மேரேஜ் வந்து March 1 நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பிச்சோம். எஸ்டிமேட் வந்து ஒரு 50 lakhs அப்படின்னு போட்டோம். பட் 50% ஒர்க் முடியாதுக்கே 1 crore தாண்டிடுச்சு. சுதர்ஷனோட கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லை. ஏன்னா சுதர்ஷனுக்கு போக வேண்டிய ஷேர் மந்த் ஆன் மந்த் டான்
டான்னு அவனுக்கு நாங்கள் கேஷை கிளியர் பண்ணிடுவோம். மந்த் வந்து பார்த்தீங்கன்னா காசை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் நீங்கள் எதில் அமுச்சு விட்டாலும் ப்ரூஃபில் இருக்கும். பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலும் அதுக்கான ப்ரூஃப் இருக்கும். நேரில் நீங்கள் அந்த ஆஃபீஸ்லேயே கொடுத்துருந்தா கூட ஆஃபீஸில் எவ்வளோ சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குது அதுக்கான ப்ரூஃப் இருக்கும். யாரும் வந்து இதில் போய் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் எப்படி கரெக்டாக சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நம்ம சுதர்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி எனக்கு சுகர் இருக்குது, இவ்வளோ ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருக்குது, என்னாலே வீடியோ சரியாக போட முடியாது அப்படின்னு என்னால் யோசிக்க முடியல அப்படின்னாலும் சொன்னவர் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து எல்லாத்தையும் கொண்டு வரோம். இது எப்படி கதைன்னு எனக்கு சுத்தமாக புரியலைங்க. முதல்ல இவருடைய ஐடியாவே என்னென்னா, அதுலேருந்து நம்ம வெளியே வந்து நம்மளே தனியாக ஆரம்பித்து மொத்த ப்ராஃபிட்டும் நம்மளே எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் முடிவு பண்ணி ஐடியா பண்ணியிருக்காரு. கெச்சை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணி விட்ருக்காரு. நம்ம ரீசெண்டாக தான் நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து 6000 ஸ்கொயர் ஃபீட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது எப்போ இருந்ததுன்னா, சுதர்ஷன் மேரேஜ் வந்து March 1 நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பித்தோம். எஸ்டிமேட் வந்து ஒரு 50 lakhs அப்படின்னு போட்டோம். பட் 50% ஒர்க் முடியாதுக்கே 1 crore தாண்டிடுச்சு. சுதர்ஷனோட கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லை. ஏன்னா சுதர்ஷனுக்கு போக வேண்டிய ஷேர் மந்த் ஆன் மந்த் டான்னு அவனுக்கு நாங்கள் கேஷை கிளியர் பண்ணிடுவோம். எங்களோட கான்ட்ரிபியூஷனை தான் நாங்கள் கம்பெனிக்கு போட்டிருந்தோம். ஸோ இப்படி இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஆசையில் அதெல்லாமே பண்ணோம். இது சுதர்ஷனோட விருப்பமும் அதில் இருக்குது. எனக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அது உங்களுக்கும் தெரியும், டெக் பாஸ் ஷுட் பி இன்டர்நேஷனல், அவ்வளவுதான். ஸோ அப்படி பண்ணப்ப திடீர்னு சுதர்ஷனோட எக்ஸிட்டை எங்களால் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது தெரியல. ஸோ சுதர்சன் ப்ரோ ஒரு 3 விஷயம் சொல்லியிருப்பாரு. அந்த 3 விஷயம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. யோசிச்சு சொல்லு அப்படின்னே ஒரு 10 நிமிஷத்துல சொல்றேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சுதர்ஷன் கால் பண்ணான். அப்படி கால் பண்ணும்போது 3 டிமாண்ட்ஸ் வந்து வச்சான். எனக்கு ஒரு சில ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குண்ணே. முதல்ல எனக்கு ஒரு குட்டி பிரேக் வேணும்ண்ணே. அது ஒரு 1 week, 10 days, மேக்ஸிமம் 15 days. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொன்னோம் 1 year கூட எடுத்துக்கோ, கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போ அப்படிங்கறதுனால அதுல எங்களுக்கு பெருசா பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, ஆட்டோமொபைல் சேனல் நம்மளால பண்ண முடியலண்ணே. அது ராஜேஷ் விக்னேஷ் தான் நான் சொல்லுவேன், தவிர மித்த யாரை நீங்க போங்க இருங்க அப்படிலாம் எதுவும் யார்ட்டையும் சொல்ல போறது இல்ல. இது ஓகேவா உங்களுக்கு? சுதர்ஷன் தனி சேனல் பண்றதுல எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, அதனால அதையும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். மூணாவது, எனக்கு 50% ஷேர் கொடுத்துருங்க. ஆல்ரெடி சுதர்ஷனுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நம்ம 33% கொடுத்துட்டு இருக்கோம். அதை 50% கேட்டா ஏற்கனவே 33%ல எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா போகுது. அதுல எங்களுக்கு ஒன்றும் பெருசா ரெக்கவர் பண்ண முடியல. ஏன்னா நிறைய அசட்டா தான் போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். செலவு போய்கிட்டே இருக்கு. ஒரு சிஸ்டம் வாங்கணும்னா கூட 7 lakhs, இப்போ மேக்ஸ் சிஸ்டம் வாங்கணும்னா 7 lakhs, அப்படி நிறைய செலவுகள் இருக்கு. டீமும் பெருசா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது 50% அப்படின்னு கொடுத்துட்டா இதை ஒரு லாங் ரன்ல ஒரு சஸ்டைனபிலிட்டியா எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு தோணுச்சு. அதனால 50%க்கு வாய்ப்பு இல்லை சுதர்ஷன். இருக்கிற 33%ல நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். பட் அது சுதர்ஷனுக்கு ஓகேவா இல்லை. அதனால நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பியும் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு எல்லா குரூப்ல இருந்தும் சுதர்ஷன் எக்ஸிட் ஆயிட்டார். இவருக்கு சுதந்திரமாக வீடியோ போடுறதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. இவர் பேசணும்னு நினச்சதை பேச முடியல, அதனால தான் நான் வரேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இவருக்கு காசு தான் முக்கியம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் 50% கேட்குறாரு. எதுக்கு 50% கேட்கணும்? ஏன் ப்ரோ உங்களுக்கு காசு முக்கியம், அதனால இவர் என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரியெல்லாம் சொல்லிட்டு நம்ம வெளியே வந்துட்டு இது மாதிரியெல்லாம் நம்ம சேனல் ஆரம்பித்தா நம்மளுக்கு நல்ல சப்போர்ட்டு கிடைக்கும், எல்லாமே பண்ணலான்னு சொல்லிட்டு மாஸ்டர் பிளான் போட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு நம்ம ஆளு. காசு முக்கியன்ற காரணத்துக்காக தான் 50% வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு. எல்லா பொருளையும் வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்களா நீங்கள் ரிவ்யூ பண்ணி வீடியோ போடுறீங்க, அதுக்கான காசை உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இப்படி பேராசைப்பட்டா எப்படி ப்ரோ? என்ன ப்ரோ நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் இவருக்கு கட்டப்பை திருடன் அப்படின்னு ஒரு பேர் கிடச்சிருக்கும். எதனால் கிடச்சிச்சு அப்படின்னா, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஏன் ப்ரோ மற்றவங்களுடைய கம்பெனியில் எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாமல் அவங்க அனுமதியும் இல்லாமல் ஒரு பொருளை திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போனால் திருடன்னு சொல்லாமல் வேற என்ன சொல்லுவாங்க? வாங்க என்னன்னு பார்த்துட்டு வருவோமா? கட்டப்பை அதுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஸோ எதை மன்னிச்சாலும் அதை மட்டும் மன்னிக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா? அது என்ன இருந்தது பார்ப்போமா? அந்த வெள்ளையா தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் PS5 டிவைஸ். ராகவி வராங்களா, அதை எடுத்துட்டு உள்ள போறாங்க. உள்ள 2 பேர் இருக்கிறாங்க. அதுல இன்னொருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எக்யூப்மெண்ட்டை பாத்துக்கிறவங்க. ஸோ அவங்க தான் இன்சார்ஜ். ஸோ அவங்களுக்கும் தெரிஞ்சுதான் இது நடந்திருக்கு. அப்படியே கேமரா கவர் ஆகாத இடத்துக்குள்ள போயிட்டு அந்த டிவைஸை பேக்குள்ள வச்சுட்டாங்க. இது மேல உள்ள ஃப்ளோர்ல அப்படியே எடுத்துட்டு கீழே வராங்க. பேக்கை மறைச்சே ராகவி கொண்டு வராங்க. சேருக்கு முன்னாடி மறைச்சி வச்சுட்டாங்க. இப்போ அங்க இருந்து குணா அப்படியே கேஷுவலா வராரு. வந்த உடனே அந்த பேக்குள்ள இருந்தே ஒரு கட்டப்பை எடுக்கிறாங்க. டெஸ்ட் ஃபேக்டர் ஒரு விஷயம் எப்பவுமே சொல்லுவாரு. அதை நான் கேட்டேன். ஏன்னா இத்தனை வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன். அதுக்குள்ள இருந்து அந்த பேக்ல இருக்க PS5 எடுத்து யாருக்கும் தெரியாம வைக்கிறாங்களாம். உள்ள வச்சுட்டாங்க. வச்ச உடனே அப்படியே வாங்கிட்டு கேஷுவலா அப்படியே உள்ள போற மாதிரி
போயிட்டு அப்புறம் அப்படியே வெளியில போனாங்க. வெளியில போகிறப்பதான் கிருஷ்ணன் வந்து பிடிச்சிட்டாரு. அப்படியே சாப்பிட போன வழியிலே ஒருத்தர் போயிட்டேன்னு சொன்னார் இல்லைங்களா, அவர் சாப்பிட போன வழியிலே போல. நீங்க அதனாலதான் சொல்லாமே வெளியே வந்தீங்க. அதனாலதான் அவங்க பண்றதெல்லாம் பிடிக்கல. ராஜேஷ் உள்ள வந்து கட்டப்பையில என்ன இருக்குன்னு கூப்பிட்டு கேட்டுட்டாங்களே அப்படின்னு நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ட்டு அப்படியே தெரிச்சு வெளியில ஓடி போய் அங்க இருந்து போன் பண்ணி நானே வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சோ கட்டப்பைக்குள்ள என்ன இருந்ததுன்னா, துணி இருந்ததெல்லாம் இன்னொரு கட்டப்பை, PS5 இருந்தது தான் இந்த கட்டப்பை. இருந்தாலும் மனசு ஆற மாட்டேங்குது. இதுலதான் ட்ரஸ்ட் ஃபேக்டரை நாங்க உடைச்சிட்டோமா, யாரு உடைச்சிட்டாங்க? ஆக்சுவலா இந்த நிகழ்வு நடந்தப்போ கூட எனக்கு இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்னு தெரியாது. நான் அதை கேஷுவலா தான் எடுத்துட்டேன். ஏன்னா கிருஷ்ணன் என்கிட்ட சொன்னப்ப ஆபீஸ் திங்ஸ் சிலதை எடுத்துட்டு போறாங்க, உங்ககிட்ட தெரியப்படுத்தினாங்களான்னு கேட்டாரு. இல்லையே, யாரும் என்கிட்ட சொல்லல அப்படின்னு. அதனால சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிடுங்க, நானே பேசிடுறேன் அப்படின்ட்டு தான் பேசினேன். ஸோ அப்ப ராகவி, சிந்து, பாண்டி, குணா 4 பேரும் வந்தாங்க. என்னங்க ஏதோ திங்ஸ் எடுத்துட்டு போனீங்களேன்னு சொல்றாங்கன்னு. இல்ல சுதர்ஷன் தான் எங்களுக்கு கால் பண்ணி எடுத்துட்டு வர சொன்னாரு அப்படின்னாங்க. என்ன எடுத்துட்டு போறீங்க காட்டுங்கன்னப்ப சுதர்ஷனோட கண்ணாடி, கேப்பு, சில ட்ரெஸ், அது போக ஆஃபீஸ் திங்ஸ், அதாவது PS5 இருந்தது. அப்ப நான் சொன்னேன், ஆஃபீஸ் திங்ஸ் எடுத்துட்டு போறதுன்னா நீங்க என்கிட்ட சொல்லிட்டு போங்க. சுதர்ஷன் சொன்னா சுதர்ஷனை என்கிட்ட சொல்லுங்க, எதுனாலும் என்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் எடுத்துட்டு போங்க. சொல்லாம போனீங்கன்னா நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை ஆகும், இந்த சிக்கலான டைம்ல அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதர்ஷனோட திங்ஸை நீங்க எடுத்துட்டு போயிருங்க, ஆஃபீஸ் திங்ஸை இங்கே வச்சுட்டு போயிருங்கன்ட்டு விட்டுட்டேன். ராஜேஷ் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி, நான் இனிமேல் ஆஃபீஸ்க்கு வரலன்னா நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவரும் சொன்னாரு. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருட்டு பயலே திருட்டு பயலே அப்படின்னு இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கோ பொருந்தோம், யாருக்குன்னு எனக்கு தெரியல, நீங்களே பொருத்திக்கிங்க. அவங்க தான் அந்த கட்டப்பையில PS5 எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. யார் எடுத்துட்டு வர சொன்னது அப்படின்னு கேட்டா சுதர்சன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரை சொல்றாங்க. என்ன ப்ரோ, என்ன கதை உங்களது, புரியலையே நீங்க பண்றது? ஏன்னா நீங்க அதுக்கு எந்த ஒரு காசும் போடல. அப்படி இருக்கும் போது அந்த சேனலை விட்டு நீங்க வெளியே போறீங்க. அப்படியே உங்களுக்கு PS5 மட்டும் தேவைப்படுது, அதை மட்டும் திருட்டுத்தனமா எடுத்துன்னு வர சொல்றீங்க. அதனாலதான் உங்களை எல்லாரும் திருட்டு பட்டம் கட்டியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லயே சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் போட்டு காட்டுறேன் பாருங்க. எங்க பாருங்க சுதர்சன் ப்ரோ, உங்க கமெண்ட்ல தான் போட்டிருக்காரு ஒருத்தர், திருட்டு பயலே அந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு. நான்லாம் உங்களை சொல்ல முடியுமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய டெக்கு சூப்பர் ஸ்டாரு, நல்லவரு, வல்லவரு, கொடை வல்லலு, உங்களை போய் திருட்டு பயலே அப்படின்னு சொல்ல முடியுமா ப்ரோ? யோசித்தேன். அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் வச்சு, மீட்டிங்லேயே நான் தெளிவுபடுத்துறேன். இந்த மாதிரி சுதர்ஷனோட லீடர்ஷிப்ல இத்தனை நாள் நீங்க வேலை செஞ்சீங்க, இதுக்கு மேல வேற ஒருத்தவங்க லீட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு, உங்களில் ஒருத்தவங்களே லீட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு, நீங்க முழு மனதா பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டப்ப உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கன்னப்ப நிறைய பேர் நான் பண்ணுவேன் அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. சில பேர் நாங்க குவிட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அந்த வீடியோல பார்த்தவங்க, அப்புறம் இன்னும் சிலர் போயிட்டாங்க. அப்படி போறேன்னு சொன்னா கூட கேக்கெல்லாம் வெட்டி உங்களை கரெக்டான முறையில வழி அனுப்பி வச்சா உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பா பண்ணி விட்டுட்டீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு அவங்க தலையில ஏறி உக்காந்து அவங்களுக்கே ஆஃப் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. அதனாலதான் நிறைய ஓனர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா இருக்கிறது, கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா தலையில ஏறி உட்காந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேஸ் தான் இந்த கேங்கே, இந்த டீமே அந்த கேஸ் தான். அப்படி போறோம்னு சொன்னவங்க கூட ஒரு கம்பெனி அப்படின்னா ஒரு நோட்டீஸ் பீரியட் டைம்லாம் வச்சிருப்பாங்க. பட் அந்த மாதிரிலாம் நாங்க எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஏன்னா எங்களுடைய பிளஸ்ஸே ஃப்ரீடம் தான். ஸோ உனக்கு பிடிச்ச வேலையை நீ செய்ய அப்படிங்கறதுனால நீங்க போகணும்னு விருப்பப்படுறீங்களா, தாராளமா போங்க, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம அனுப்பி வச்சோம். அப்படி போனப்ப கேக் வெட்டி அவங்கள சந்தோஷமா தான் வழி அனுப்பிச்சோம். அவங்க நிறைய டிவைசஸ் வச்சிருந்தாங்க. முருகேஷ், குணா வந்து iPhone 15 Pro Max வச்சிருந்தாரு, தாரிக் வந்து iPhone 14 Pro Max வச்சிருந்தாங்க. ஏன்னா இப்போதான் தெரியும் நமக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க. ஆமா, ஆருண் வந்து சாம்சங் Flip வச்சிருந்தான். இந்த மாதிரி நிறைய டிவைஸ் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு டைம் கொடுத்தோம். ஆக்சுவலா ஒரு 2 டேஸ்ல எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிருங்க. சில பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க போன் ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் நாங்க எங்களோட டேட்டாஸை மாத்திட்டு தரோம் அப்படின்னப்ப அட்லீஸ்ட் மந்த் எண்டுக்குள்ள ரிட்டர்ன் பண்ணிருங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஃப்ரீடம் தான் நம்ம அனுப்பிச்சு வச்சோம். இதுதான் ட்ரஸ்ட் ஃபேக்டர். நம்மளை விட்டு போனாலும் அவங்க நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணோம். பட் எதை மன்னிச்சாலும் இதை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லைங்களா. ஏதாச்சும் ஒரு பொருள் இங்கே நான் எடுத்துட்டு போயிருப்பானா, என்னால காணா போச்சு, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா, அவர் தான் 15 Pro Max போனை வச்சிருந்தாரு. பட் ஃபோன் பண்ணி கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, குணா ப்ரோ வந்து மொபைல் ரிட்டர்ன் எப்ப கிடைக்கும் தெரிஞ்சுக்கலாமா ப்ரோ? இல்ல இப்ப 2 நாளைக்கு மேல தான் இவரு வாங்கிட்டு போனாரு. டேட்டா கூட நான் மாத்தலடா சோசன். இல்ல அது இன்ஃபார்மாவது பண்ணிருக்கலாம் என்கிட்ட. யாராச்சும் கேட்டுருந்தாங்க. ஏன்னா 1 மந்த் எனக்கு டைம் கொடுத்திருந்தாரு விஜயன். ஆமா அதான் போனதுல இருந்து யாருக்கும் இங்க இருந்து நான் கால் பண்ணனா இல்ல மத்தவங்களுக்கும் வந்தாரு, கையோட கையா வாங்கிட்டு போயிட்டாரு. நான் டேட்டா கூட இது பண்ணல.
மாத்தல. போன் வந்து இப்போ ஓன் பர்ஸ்ல தான் கொடுத்துருக்கு. நான் அவர்கிட்ட கேட்டு போனை ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு என்னவோ அதை மட்டும் ட்ரை பண்ணு. சரி இல்ல நான் முடிச்சு கூப்பிடுறேன். சொல்லுங்க ஹரி. அண்ணே இந்த வெட்னஸ்டே தேர்ஸ்டே சொல்றேன்னு இருந்தீங்க போனுக்கு. சுதர்சன் இப்போ வந்து வாங்கிட்டு போறாருயா ஒரு 1/4 மணி நேரத்துல. வாங்கிட்டு போயிட்டாருங்களா? அதானே ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 பேருமே இப்போ 3 போன் இருக்கு. 3 போனுக்கு என்னவோ அதை இங்க பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் இன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் சொன்னேன். நம்ம எல்லாருமே இதே வேர்டை தான் சொன்னாங்க. பட் எல்லாரும் யார் கூட இருக்காங்க நீங்களே வீடியோல பாருங்க. யாரையுமே நம்ம வேலையை விட்டு போன்னு சொல்லவே இல்லை. அவங்களே முடிவு பண்ணி சொன்னாங்க. நம்ம வேற வழி தெரியாம அதை ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் தான் பண்ணோம். இந்த அளவுக்கு யாரு ஃப்ரீடம் கொடுப்பான்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஏன்னா ஃபோன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோடது. கை காசை போட்டு அவங்க ஃபோன் வாங்க கிடையாது. அந்த ஃபோனை திருப்பி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் டைமும் கொடுத்துருக்காங்க. டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் கேட்டிருக்காங்க. கேட்டால் அந்த ஃபோனை சுதர்சன் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரே பதில் சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்களேன். அவங்க கை காசு போட்டு ஃபோன் வாங்கின மாதிரி சுதர்சன் வாங்கிட்டு போயிட்டாராம். இது கம்பெனியோட ஃபோன் தானே, அவர் என்னத்துக்கு வாங்கிட்டு போக போகிறாரு? இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு சுத்தமாக புரியலை. அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப கூலாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீடமாக தான் விட்டுருக்காங்க. வேறு யாருனா இருந்தால் ஃபோனை போட்டு இது கம்பெனியோட ஃபோனு கொடுத்துட்டு போங்க, போகும்போதே கொடுத்துட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை உடனே சேஞ்ச் பண்ண முடியாது, நான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கின்னு நீ இந்த சேனலை விட்டு போனால் கூட, இந்த கம்பெனியை விட்டு போனால் கூட அதை அக்செப்ட் பண்ணி பொறுமையாக காத்துன்னு இருந்து உங்களுக்கு ஏற்ற ஃப்ரீடமை கொடுத்து உங்களை நல்ல வழியாக கேட்க வெட்டி வழி அனுப்பி வச்சதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுதர்சன் சொல்லியிருப்பாரு, சேனலை கேட்டேன் 15 கோடி கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை நான் உண்மைன்னு சொல்லிட்டு தான் அவருக்கு போன வீடியோவில் சப்போர்ட் பண்ணேன். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு வரலாம் வாங்க. சுதர்ஷனும் சரி, டீம் மெம்பர்ஸும் சரி, அது அவங்களோட ஓன் முடிவு. நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? அப்படி பண்ண சுதர்ஷனோட லீலைகள். நம்ம வந்துட்டோம், டீம்ல இருக்க முக்கியமான ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க. இருக்கிற ஆளுங்களை வச்சு இருந்தாலும் இவங்க வீடியோ போட்டுட்டு இருக்காங்களே, அது எப்படி போடலாம் அப்படின்னு சுதர்ஷனோட ஒரு டிவைஸும் ட்ரஸ்டட் டிவைஸா இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாமே மேக் யூஸ் பண்றோம். சுதர்ஷன் தான் இதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். எந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. டோட்டல் சிஸ்டமும் சுதர்ஷன் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நாங்க ஃப்ரீடம் கொடுத்திருந்தோம். அந்த கண்ட்ரோலவே யூஸ் பண்ணி எங்க கிட்ட சீனியர் எடிட்டர்ஸ் யூஸ் பண்ண எல்லா சிஸ்டம்லயும் இருந்த டேட்டாவை ஆப்பிள் ஐடி மூலமா ஈஸியா எரேஸ் பண்ணிட்டான். பட் அதையுமே நாங்க சுதர்ஷன் கிட்ட எந்த ஒரு இதுவுமே கேட்கல. அதுக்கப்புறமும் விடாம நாங்க ஆபீஸ்க்காக வாங்கின ஓலா பைக், அது சுதர்ஷன் பேர்ல வாங்கியிருந்தோம். ஏன்னா சுதர்ஷன் தான் எல்லாமே பண்ணா அப்படிங்கறதுனால சுதர்ஷன் பேர்ல வாங்கியிருந்தனால அதை வந்து ஆப் மூலமா லாக் பண்ணிட்டு அதை சர்வீஸ்க்கு கொடுக்கும்போது போலீஸை கூட்டு வந்து பிரச்சனை பண்ணி அதை எடுத்துட்டு போனாங்க. சரி சுதர்ஷன் பேர்ல தானே இருக்கு, வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு அதையுமே நம்ம கொடுத்துட்டோம். இது போக சுதர்ஷன் கிட்டயுமே நிறைய காஸ்ட்லியான டிவைசஸ், சாம்சங், சோனி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் சுதர்ஷன் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நாங்க அதையுமே எந்த இடத்துலயுமே கேட்கல, அன்லஸ் அது பிராண்ட் கேட்காத வரைக்கும். சோ இதெல்லாமே நாங்க கேட்காம இருந்தாலும் அதை பத்தி அவங்க எதுவுமே வீடியோல மென்ஷன் பண்ணல. என்னதான் அவங்க எங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலுமே நாங்க சொன்ன மாதிரி நடந்துகிட்டோம். அதுக்கு மேலேயும் ஒரு சில விஷயங்கள் பண்ணோம். சுதர்ஷன் வீலாக் சேனல் ஒன்று வச்சிருந்தாங்க, சுதர்ஷன் சன் ஆஃப் மாலதி அப்படின்னு. அந்த சேனல் வேணும்னே அப்படின்னு கேட்டாங்க. ஓனர்ஷிப்பே டிரான்ஸ்பர் பண்ணி அதுல இருந்து எக்ஸிட் ஆயிட்டோம். சேனலை ஃப்ரீயாவே கொடுத்துட்டோம். அதே மாதிரி பாண்டி அவங்க எல்லாமே ஃபுட் ஃபன் டிராவல் அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருந்தாங்க. அதையுமே ஃப்ரீயா கொடுத்து நாங்க எக்ஸிட் ஆயிட்டோம். இது போகும் விக்னேஷ் வந்து ஆப்பிள் வாட்ச் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதையுமே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டோம். ராகவியுமே மொபைல் போன் எடுத்துட்டு போனாங்க, இன்ஃபினிக்ஸ் மொபைல் வந்து எடுத்துட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாங்க கமிட் பண்ணாட்டாலும் நம்ம கிட்ட ஒர்க் பண்ணவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்தோம். பட் இதெல்லாமே வீடியோல சொல்லல. அதெல்லாம் இருக்கட்டும் முருகேஷ், அந்த 15 கோடி அதை பத்தி அததான் எல்லாருமே கமெண்ட்ஸ்ல கேட்குறாங்க. ஆக்சுவலா என்னன்னா இது வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா சுதர்ஷன் வந்து குவிட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் சுதர்ஷன் சன் ஆஃப் மாலதி சேனல் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ அந்த டைம்ல வந்து சுதர்ஷன் கேட்டதான், சேனலை நான் எடுத்துக்கிறதுனா என்ன பிரைஸ்னே சொல்லுவீங்க அப்படின்னு. ஒவ்வொரு பொருளுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பிரைஸ் சொல்ல உரிமை இருக்குது. அது சுதர்ஷனுமே ஒரு பிரைஸ்க்கு வந்து கெஸ் பண்ணியிருந்தான். நான் வந்து இத்தனை கோடியில எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி. அதுவுமே சில கோடிகள்ல தான் இருந்தது. மேபி 3 கோடி 4 கோடினா இவன் கொடுத்துருவான். நம்ம எதுக்கு அப்படி பண்ணணும்? இருக்கட்டும் பண்ணுவோம், 5 கோடின்னு சொல்லுவோம். ஸோ ஆனுவல் டர்ன் ஓவர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாங்க சொன்னதுமே ஒரு ரீசனபிள் பிரைஸ் தான். இருந்தாலுமே சுதர்ஷனுக்கு வந்து இன்னும் கம்மியான பிரைஸ்லேயே கொடுக்க தயாரா இருந்தோம். சுதர்ஷன் வந்து சேனல் மட்டும் அப்படிங்கிற மாதிரி வீடியோல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நாங்க சொன்னது டோட்டலா சேனல், ஆஃபீஸ், எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நாங்க எக்ஸிட் ஆயிடுறோம். எங்களுடைய ஓனர்ஷிப்பை நாங்க விட்டு கொடுத்துட்றோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிரைஸ் சொன்னோம். இருந்தாலுமே அது கண்டென்ட்டுக்காக கேட்கப்பட்ட கேள்வி அப்படிங்கிறதுனால அவங்க அதை கண்டென்ட் ஆக்கிட்டாங்க. கண்டென்ட்டுக்காக பேசின விஷயத்தை கண்டென்ட்
கண்டென்ட் ஆகியிருக்காரு. நம்பால செமையா அதை யூஸ் பண்ணின்னு இருக்காரு. அதே மாதிரி அவங்க அந்த சேனல்ல மட்டும் சொல்லல. அந்த இடம், அந்த ஆஃபீஸு, அவங்க கம்பெனி ஒட்டு மொத்தமா சேர்த்து தான் அந்த பிரைஸையே சொல்லியிருக்காங்க. ஆனா அத உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறீங்க. உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி அதுக்கு ஓனர் இவரா இருக்கணும். யார்கிட்டயும் இவர் கேட்கக்கூடாது. எல்லா காசும் இவருக்கு தான் வரணும். இவர் தான் மிச்சம் இருக்கிறத 4 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அது இவர் மைண்டில் முன்னாலேருந்தே தோணி நின்றுருக்கு. இப்போ வசமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பயன்படுத்தின்னு இருக்காருங்க. ஸ்டார்டிங்கில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்த்துருக்காரு. ஏன்னா இவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணியிருக்காங்க. முதல்ல யூடியூப்புக்குள்ளே போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒத்துக்கல, இது சரியாக வருமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவர் சொல்லியிருப்பாரு. இவங்க தான் இவரை வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணி, இவரை சப்போர்ட் பண்ணி, இதை பண்ணுங்கன்னு சொல்லி இது பண்ணி இவரை பெரிய ஆள் ஆக்கி விட்டது. வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் கற்றுக்கினேன், அவங்க கிட்டேருந்து கற்றுக்கினேன். அவள் தான் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கினாரு. இப்போ தனியாக வந்தாலும் என்னென்ன விஷயத்தை எப்படி எப்படி பண்ணணும், நம்மளுக்கு எப்படியெல்லாம் ப்ரோமோஷன் வரும், நம்ம எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் டாப் டு பாட்டம் கற்றுக்கின்னு இப்போ வெளியே வராரு. அவ்வளோதான். எவ்வளோ நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறதுன்ற எண்ணம் இவருக்குள்ளே இருக்காதா? இருக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம ஒருத்தர் கீழே தான் வேலை செஞ்சுக்கினே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீசெண்டாக வெளியே வந்து அவங்கள பற்றி குறை எதுவும் சொல்லாமல், இவர் நான் இது மாதிரி சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. நம்மளும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தான் பண்ணியிருக்க போகிறோம். ஆனால் இவரோட கிறுக்கு புத்தி எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாதான் நிறைய ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே பண்ணுறாரு. ஏன்னா இவர் பேசுறத பார்த்தா தெரியுது சரியான மாஸ்டர் மைண்டாக இருப்பார் போல இருக்குங்க. எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்காரு. வளர்த்து விட்டாங்க, முதுவலியே குத்தி வளர்ந்துருக்காரு பாருங்களேன் வெறித்தனமா. சூப்பர் ப்ரோ, 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் அடிச்சிருக்கீங்க, எனது கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. இதில் என்ன ஹைலைட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வீடியோ போட்டு அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரம் ஆயிடுச்சு அந்த வீடியோ போட்டு. ஆனால் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு இவரை பற்றி உண்மையை சொல்லி இவருக்கு சப்ஸ்கிரைப் வராமல் இவருக்கு சப்போர்ட் கிடைக்காம நிறுத்திருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாத்தையும் வந்து பொறுமையாக இருந்து இவருக்கு சப்ஸ்கிரைபெல்லாம் 1 மில்லியன் வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் பேசியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்காகவே அவங்கள பாராட்டலாம். வேற யாருன்னா இருந்தால் வச்சுங்களேன், என்ன இங்கே வளர்ந்துட போகிறான்னு சொல்லிட்டு இவர் வீடியோ போட்ட அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா பேசி இவருடைய டேமேஜ் பண்ணியிருப்பாங்க இவர் பேர். ஆனால் அவங்க அது மாதிரியெல்லாம் கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கல. நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சதால தான் இது வரைக்கும் விட்டு இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்துன்னு இருக்கீங்க. ஓகேங்களா? மற்றவங்கள ஏமாற்றி பிழைக்காதீங்க ப்ரோ. மிஸ்டர் சுதர்சன் ப்ரோ, ஏன் இப்படி இருக்கீங்க? சொந்தமாக பண்ணுங்க, யாரையும் ஏமாத்தாமல் முன்னால் வாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் நம்மளால ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பாரு. என்னன்னா அவங்க வீடியோ போட்டாங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு அவங்க வீடியோ போட்டதை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு ஷார்ட்ஸில். உண்மை என்னன்னு வெளியே வரும்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாரு. என்னன்னு பார்த்துட்டு வருவோமா? என்ன அடடா கிரியேட்டர்ஸ், பயந்துட்டீங்களோ? ஒரே ஒரு கமெண்ட்டுக்கே கழிஞ்சிட்டீங்களே. உண்மை என்னன்னு வெளியே வந்தா என்ன ஆவீங்க? மிஸ்டர் சுதர்சன் ப்ரோ, அவங்க ரிலாக்ஸாகவும் கூலாகவும் தான் இருக்காங்க. நீங்கள் தான் இப்போ பயந்து போய் பேசின்னு இருக்கீங்க. அவங்க பேசுகிறத பாருங்கள், நீங்கள் பேசுகிறத பாருங்கள். நீங்கள் வீடியோ போட்டு 2 வாரம் ஆகுது. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம இப்போ பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க நேற்று போட்ட வீடியோவுக்கு உங்களுக்கு அவங்க பேசினதை உண்மையெல்லாம் தாங்க முடியாமல் உடனே பொங்கி இது பண்ணுறீங்களே. என்ன பேச போகிறீங்க? எதனா பர்சனலாக பேசியிருப்பாங்க, அதை போட்டு அவங்கள கெட்டவங்களா காட்ட போகிறீங்க. அப்படி தானே? நீங்கள் பண்ணது பொய் கிடையாது இல்லை அப்படின்னு பார்த்தா 2 பேரும் திருடனாக இருப்பீங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. யாரும் இங்கே ஓகேயுமே கிடையாது. நம்பாலு பயங்கரம். அதாவது முதலாளி முதுகுலேயே குத்தி நம்பாலு பெரிய ஆளாக இருக்காரு. ஏன் ப்ரோ முதுகில் குத்தாமல் நீங்கள் சேனல் ஆரம்பித்தா நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு நான் சொல்ல போகிறேன். எதுக்கு இந்த எச்ச பொழப்பு? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க.